Hello students, இந்த வீடியோவில் வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் யூனிட் அதில் வந்து டைமென்ஷனல் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் டைமென்ஷன்ஸ் ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யூ ஷுட் நோ தட் பேசிக் கான்செப்ட் அபவுட் what is called as derived quantities and fundamental quantities. ஸோ நம்ம லோயர் கிளாஸ்லேருந்து படிச்சுக்கிட்டே வரோம் derived quantities and fundamental quantities. ஸோ there are 7 fundamental quantities. இந்த 7 fundamental quantities-ஐ வச்சு நம்ம நிறையா derived quantities நம்மளால் கொண்டு வர முடியும். ஆல்சோ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம், பேஸ் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த லெசனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு இந்த மாதிரி டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரைட்டு. இப்போ இந்த பேஸ் குவான்டிட்டிஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் the dimensions of the physical world. ரைட்டா, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் சொல்லி தான் நம்மளுக்கு தெரியும். நவ் fundamental quantities or you can say base quantities. These base quantities, they are known as the dimensions of the physical world. அப்போ இந்த டைமென்ஷன்ஸ் வந்து they are denoted by a square bracket. ஓகேவா? ஸோ இந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஸ்கொயர் bracket. ஃபார் எக்ஸாம்பிள், if you want to find the dimension of length, ஸோ டைமென்ஷன் ஆஃப் லென்த் நம்ம எப்படி காமிக்கலாம், எல்ல கேபிட்டல் லெட்டர் எல் வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட். ஓகேவா? அதே மாதிரி டைமென்ஷன் ஃபார் மாஸ் இஸ் எம், டைமென்ஷன் ஃபார் டைம் இஸ் டி. இது வந்து பேசிக்ஸ் இன் மெக்கானிக்ஸ். ஓகேவா? அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியில் வந்து அந்த டைமென்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஏ, அகெயின் வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட். தென் இன் thermodynamics, K, it is the dimension for temperature, and in optics, CD or otherwise that phi is the dimension of luminous intensity, and the dimension of amount of substance is mole. ரைட்டா, அந்த மோல் வந்து நம்ம வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு வந்து வி ஆர் டேக்கிங் த யூனிட்ஸ் ஆல்சோ. ரைட்டா, ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு யூனிட் என்னது, ஆம்பியர். ஸோ அந்த ஏ வந்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட் வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக டைம் வந்து the capital T. ஸோ இது ஒவ்வொரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிக்கு வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த லெட்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். இந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் பேஸ் குவான்டிட்டிஸ்க்குரிய டைமென்ஷன்ஸ் இதில் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. Now we come to the definition for dimensions. So what is the dimension? The dimension of a physical quantity are the powers to which the units of base quantities are raised to present a derived unit of that quantity. சரியா, ஒரு derived quantity இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் velocity. ஸோ velocity you know it is a derived quantity because it is derived from displacement and time. So velocity is equal to the formula, you know, it is displacement by time. Now displacement, it is nothing but it is a length. ஓகேவா? ஸோ அதோட ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்து லென்த் ஆயிரும். ஸோ அதுக்கு டைமென்ஷன்ஸ் நம்ம என்ன போட்டுக்கலாம், எல் வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட் டிவைடட் பை டைம். இப்போ தான் நம்ம பார்த்தோம், அந்த டைமென்ஷன் இஸ் கேபிட்டல் டி வித்தின் த ஸ்கொயர் ப்ராக்கெட். ஸோ இந்த கேபிட்டல் டீயை வந்து இட் இஸ் இன் த டினாமினேட்டர். வென் யூ டேக் இட் டு த நியூமரேட்டர் இட் வில் பிகம் டி பவர் -1. ஏன்னா பவரில் வந்து 1 இருக்குது, ரைட்டா? ஸோ ஃபைனலி த வெலாசிட்டி விச் இஸ் அ டிரைவ்டு குவான்டிட்டி, அதோட டைமென்ஷன் என்னவாயிரும், எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் -1. இப்போ மீன்ஸ் எல் பவர் 1 எதுவுமே கொடுக்கல. இஃப் இட் இஸ் நாட் கிவன் இட் இஸ் அசியூம்ட் இட் இஸ் 1. ஓகேவா? சரி, எம் பவர் 0 எதுக்கு கொடுக்குறோம், பிகாஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாஸோட எந்த ஒரு ஃபேக்டர் இதில் இல்லை. அதனால் எம் பவர் 0, எல் பவர் 1, டி பவர் -1. ஸோ திஸ் இஸ் த டைமென்ஷன் ஃபார் velocity. So again you have that for definition, that dimension of a physical quantity. So inga physical quantity another velocity, they are the powers to which the units of base quantities are raised. இப்போ இங்கே பேஸ் குவான்டிட்டிக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லலாம், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. அந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்து அதோட பவர்ஸ் என்னது, தட் இஸ் நத்திங் பட் த டைமென்ஷன் ஆஃப் தட் derived quantity. ஓகேவா? சரி, சிம்பிளாக சொன்னோம்னா கீழே பாருங்கள், அந்த டைமென்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. இப்போ வெலாசிட்டிக்கு என்ன டைமென்ஷன் கேட்டோம்னா, இட் இஸ் 0 இன் மாஸ், தென் 1 இன் லென்த் அண்ட் -1 இன் டைம். ஸோ இந்த 0, 1, -1 இது எங்கேருந்து கண்டுபிடிச்சிங்க, நம்ம மாஸ் எம்க்கு மேலே 0 இருக்கா பவரில். ஸோ தட் இஸ் வாட் இஸ் 0 இன் மாஸ். லென்த்து பவரில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை, தட் மீன்ஸ் இட் இஸ் 1. So 1 in length and -1 in time. So this is how you find the dimension of a physical quantity. Okay va? So this is the definition for the dimensions. Okay va? Check. Now with this you have next
topic which is the dimensional formula and equation. So இப்போ previous நம்ம பார்த்தோமா, that is nothing but dimensional formula. Okay ba? So what is the definition? The dimensional formula is an expression which shows how and which of the fundamental units are required to represent the unit of a physical quantity. Alright, ஒரு physical quantity இருக்கு, அதோட fundamental units or you can say base units, அதை வந்து எந்த பவரில் நம்ம வந்து ரேஸ் பண்ணி கொண்டு வருமோ, that is what is called as dimensional formula. So இப்போ previous caseல நம்ம velocity பார்த்தோமா, அதே மாதிரி accelerationக்கு what is the dimensional formula? You have m power 0, l power 1, t power minus 2 within the square bracket. That is the dimensional formula for acceleration. Okay va? சரி, இப்போ accelerationக்கு dimensions என்னன்னு சொல்லோம்னா, it is 0 in mass, 1 in length and minus 2 in time. இந்த மாதிரி நீங்கள் express பண்ணி சொல்லலாம். Okay va? சரி, when this dimensional formula of a physical quantity is expressed in the form of equation, then such an equation is called as dimensional equation. So ஒவ்வொரு physical quantity தனித்தனி formula express பண்ணால் அது பேர் dimensional formula. இதே formula நம்ம ஒரு equation formatல கொண்டு வந்தோம்னா, that is what is called as dimensional equation. Okay வா? equation formatல வந்துச்சுன்னா அது பேர் dimensional equation. Okay, again the previous caseல acceleration சொன்னோமா, then velocity சொன்னோம். So they are also example for dimensional formula. இதே மாதிரி உங்களுக்கு நிறைய physical quantities ஓட dimensional formula கொடுத்திருப்பாங்க in table 1.11 which is on page number 31. page number 31 உங்கள் புக்கில் இருக்க நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். It's there are lots and lots of physical quantities. Okay வா? ஸோ அதை வச்சு நீங்கள் dimension formula ரெஃபர் பண்ணிக்கலாம். Okay, next we come to the next important definitions. சொல்லலாம் dimensional quantities, dimensionless quantities and principle of homogeneity. They are very very important topics in this dimensional analysis. So first one by one பார்த்துக்கலாம். So on the basis of dimension we can classify quantities into 4 categories. Okay வா? 4 categories என்னன்னா, first one dimensional variables. Okay வா? right, so the name insists variables, right? So இதில் வந்து ஒரு physical quantity நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, it will have variable values and then it also have dimensions, therefore it is called as dimensional variable. For example, length, velocity, acceleration. Okay va? Length, velocity, acceleration, they can have variable values and also they have dimensions, therefore it is called as dimensional variables. அதே மாதிரி you have dimensionless variables. So dimensionless means what? That physical quantities they have no dimensions. So dimensions இருக்காது, அதனால தான் அது பேர் dimensionless and they will have variable values. So therefore it is called as dimensionless variables. Okay va? So for example, specific gravity இருக்கு, strain இருக்கு, refractive index, they are all called as dimensionless variables. Okay va? right, next we come to dimensional constant. So previous நம்ம பார்த்தோம் வந்து dimensional and dimensionless variables பார்த்தோம். இப்போ வந்து dimensional constant. So what does this dimensional constant mean? So the physical quantities which possess dimensions and have constant values. So சில physical quantitiesக்கு வந்து dimensions இருக்கும் and constant values இருக்கும், அவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், dimensional constant சொல்லுவோம். For example, gravitational constant, Planck's constants, they come under dimensional constant. Okay, gravitational constant, you know the value 6.67 into 10 to the power of minus 11 Newton meter square kg power minus 2. So இந்த கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நம்ம டைமென்ஷனும் கண்டுபிடிக்கலாம், அது ப்ளஸ் it has a constant value, so it is called as dimensional constant. Next we have dimensionless constant. Okay va? So dimensionless means what? It doesn't have dimension but it has a constant value. Okay va? So that is what is called as dimensionless constant. So the quantities which have constant values and they have no dimensions, they are called as dimensionless constants. For example, pi e numbers. Okay va? Pi வந்து you know it is 3.14 ஒரு constant value இருக்கு, ஆனால் பைக்கு வந்து dimension கிடையாது, அதனால தான் அது என்னது வரும், dimensionless constant. Okay va? So there are 4 different categories. நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Next we come to a very very important topic. It is called as principle of homogeneity of dimension. It is one of the principle. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அடுத்து பின்னாடி வர நிறைய எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகும். சரியா? சரி, இது என்னது principle of homogeneity of dimensions? What does it state? It states that the dimensions of all the terms in a physical expression should be same. I repeat,
the dimension of all the terms in a physical expression should be same. இதுதான் statement for the principle of homogeneity of dimension. சரி, இதுக்கு என்ன மீனிங்? ஸோ டைமென்ஷன் நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது இப்போ தான் நம்ம பார்த்தோம். டைமென்ஷன்ஸ் ஒவ்வொரு குவான்டிட்டிக்கு எப்படின்னு கண்டுபிடிக்கிறது நம்ம பார்த்துட்டோம். ஸோ டைமென்ஷன்ஸ் ஆஃப் ஆல் தி டேர்ம்ஸ் இன் அ ஃபிசிக்கல் எக்ஸ்ப்ரெஷன். ஒரு ஃபிசிக்கல் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவில் வந்து ஒவ்வொரு டேர்ம் எடுத்துக்கிறோம். அந்த ஒவ்வொரு டேர்முக்கு வந்து நம்ம தனித்தனியாக டைமென்ஷன் கண்டுபிடிக்கணும். இந்த ஒவ்வொரு டேர்முக்கு டைமென்ஷன் இஃப் இட் இஸ் சேம், you are getting it to be same, then it is said to be principle of homogeneity of dimensions. For example, the expression, the formula parunga, v square equal to u square plus 2as. The formula நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஃபார்முலாவில் what are the different terms? ஸோ v square ஒரு டேர்மு, u square ஒரு டேர்மு, 2as மூணாவது டேர்ம். ஸோ இந்த மூணு டேர்ம்ஸ்க்குமே தனித்தனியாக நம்ம டைமென்ஷன் கண்டுபிடிச்சோம்னா யூ வில் கெட் த சேம் டைமென்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஐ ரிப்பீட், எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஸோ ஒவ்வொரு டேர்முக்கு வந்து வி ஸ்கொயராக இருக்கட்டும், யூ ஸ்கொயராக இருக்கட்டும், 2as இருக்கட்டும், இது ஒன்றுக்கு வந்து நம்மளுக்கு டைமென்ஷன் எப்படி கிடைக்குது? எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. தே ஆர் சேம். Therefore, this equation satisfies the principle of homogeneity of dimensions. Okay va? So it's an important topic. So nalla paathukonga, principle of homogeneity. Now next one we come to the applications and the limitations of the method of dimensional analysis. The dimensional analysis எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ண முடியல, லிமிட்டேஷன்ஸ் தட் இஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் எங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ there are 3 points. First one, to convert a physical quantity from one system of units to another. நம்ம நிறைய யூனிட்ஸ் பார்த்துருக்கோமா? எஸ்ஐ யூனிட் இருக்குது, சிஜிஎஸ் யூனிட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு குவான்டிட்டி வந்து எஸ்ஐ யூனிட்டில் கொடுத்தோம்னா யூ கேன் சேஞ்ச் இட் டு சிஜிஎஸ் யூனிட், ஆர் சிஜிஎஸ் யூனிட்டில் கொடுத்துருந்தானா யூ கேன் சேஞ்ச் இட் டு SI unit. That is the first point. Second point, another dimensional, to check the dimensional correctness of a given physical equation. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தோமா v square equal to u square plus 2as. அந்த மாதிரி வேறு ஈக்குவேஷன் கொடுத்தோம்னா யூ கேன் செக் வெதர் இட் இஸ் கரெக்ட், டைமென்ஷனலி கரெக்ட். டைமென்ஷன் மூலியமாக, இந்த மெத்தட் மூலியமாக நம்ம அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இல்லையா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். Third point is to establish relations among various physical quantities. ஸோ வேறு physical quantities கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு ரிலேஷன் இன் த சென்ஸ் ஒரு நியூ எக்ஸ்ப்ரெஷன், ஒரு நியூ ஃபார்மில் உங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். தட் இஸ் த யூசஸ் ஆஃப் dimensional analysis. யூசஸ் சொல்லலாம், இல்லை அப்ளிகேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் we come to the limitations. இந்த dimensional analysis மெத்தட் மூலியமாக நம்மளால் என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியல, that is what is called limitations. The first point, this method gives no information about the dimensionless constant. இப்போ நம்ம பார்த்தோமா ஒரு 4 categories, 4 definitions பார்த்தோம்ல, அதில் dimensionless constantsக்கு வந்து இந்த dimensional analysis மூலியமாக, இந்த மெத்தட் மூலியமாக நம்மளுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல. ரைட்டா? that is first one. Second one, this method cannot decide whether a given quantity is a vector or a scalar. ஒரு கொடுத்துருக்க குவான்டிட்டி வந்து ஸ்கேலரா வெக்டரா அப்படின்னு சொல்லி நம்மளால் இந்த மெத்தட் மூலியமாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. Third point, this method is not suitable to derive relation involving trigonometric, exponential and logarithmic functions. So simple v square equal to u square plus 2as இந்த மாதிரி சிம்பிள் ஈக்குவேஷன் தான் அந்த மெத்தட்னால் கண்டுபிடிக்க முடியும். பட் அதே ஈக்குவேஷனில் வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சைன் டீட்டா, காஸ் டீட்டா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை லாகரிதமிக் ஃபங்க்ஷன் இருக்குது, லாக் எக்ஸ், ரைட்டா? ஸோ இ பவர் எக்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா அந்த மெத்தட் வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள். ஓகேவா? ஸோ டைமென்ஷன் மெத்தட் இஸ் நாட் சூட்டபிள் for the relations involving trigonometric, exponential and logarithmic function. Fourth one, it cannot be applied to an equation involving more than 3 physical quantities. ஒரு ஈக்குவேஷனில் வந்து more than 3 quantities இருந்துச்சுன்னா அப்போ இந்த dimensional analysis நம்மளால் அப்ளை பண்ண முடியாது. The fifth one, last point, it can only check
on whether a physical relation is dimensionally correct but not the correctness of the relation. அதுக்கு மீனிங் என்னென்னா இப்போ கீழே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/3 AT². இந்த ஈக்குவேஷன் கரெக்டாக? ஆக்சுவலி அது தப்பு. நம்மளுக்கு கரெக்டான ஈக்குவேஷன் என்னதுன்னா எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் 1/2 AT² தான் நம்மளுக்கு கரெக்டான ஈக்குவேஷன். ஓகேவா? பட் if you check through dimension method மூலியமாக நம்ம செக் பண்ணோம்னா both the equation will be correct. S equal to ut plus 1/3 AT² as well as S equal to ut plus 1/2 AT² is dimensionally correct. But the correct relation is what? S equal to ut plus 1/2 AT². Why this happens? Because நம்ம first point சொன்னோமா, that a constant number, that is 1/3 இருக்கட்டும் 1/2 இருக்கட்டும், அது வந்து dimensionல வந்து it is having no dimensions. It is a dimensionless constant. So அதை remove பண்ணிட்டோம்னா both the equation will be dimensionally correct. But the correct relation, you know, it is S equal to ut plus 1/2 AT². That is the fifth limitation. Okay, thank you.